மீண்டும் 7:30 உங்களை வரவேற்கிறோம். அரசியல் கிழமை அதிர்ற அளவுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்போட ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆதரவாளர்கள் சுட்டுருக்கிறாங்க. அரசியல் களத்தில் என்ன அதிர்வு இருக்குது அப்படிங்கிறது வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அறிவிப்பு, அது ஒரு முக்கியமான அறிவிப்பாக அவங்க ஆதரவாளர்கள் பார்த்துட்ருக்குறாங்க. சசிகலா அம்மையார் அவர்கள் அவங்க தான் இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே சின்னம்மாதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை பேசி எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அந்த கதை சுருக்கமாக தான், ஒன்லைனாக தான் உங்களுக்கு தெரியும். உள்ளே என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? சசிகலா அம்மையார் எனக்கு வேணாம், நான் அந்த பொறுப்புக்கெல்லாம் வரலன்னு நாங்களாம். ஆனால் அடம் பிடிச்சி கட்சியில் இருக்கவங்க நான் இல்லை நீங்கள் வந்தாலே ஆச்சு அப்படின்ட்டு காலையில் வருவாங்களாம், மத்தியானம் வருவாங்களாம், சாயந்தரம் வருவாங்களாம். இப்படி வந்து அவங்க பயங்கரமாக மல்லு கட்டி அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு இந்த கதையெல்லாம்? அந்த கதையெல்லாம் சின்னம்மா சொல்லையில் தான் நல்லா இருக்கும் தொண்டர்களுக்கு. இப்போ சசிகலா அம்மையார் அந்த கதையெல்லாம் விளாவாரியாக சொல்லுவாங்க, கேளுக்கு. நீங்கள் இப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில் 6 மணிக்கு வருவாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இதை நான் வெளியில் சொல்லலை. இப்போ எனக்கு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், இவர் இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்கள் ஆகணும். இல்லைப்பா, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியாக நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அவங்களே என்னை தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்கே என்னை பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதல்வர் ஆனார் இப்படின்னு கேட்டோன்னா குசும் பிடிச்ச பேலையெல்லாம் சொல்லுவாங்க, தவந்து போய் முதல்வர் ஆனார் அப்படின்னு சொல்லுவீங்க தானே. அது மட்டும்தானே பேச தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ கதை இருக்குது தெரியுமா? முதல்ல முதல்வராக போனது நம்ம சசிகலா அம்மையார் தானாம், தெரியுமா? தெரியுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒன்லைனர் தான். அதுக்கு பின்னாடி எவ்வளோ கதை இருக்குது தெரியுமா? சத்தியம் வாங்கினது தெரியுமா? அப்புறம் எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கினது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக்குனது நம்ம சசிகலா அம்மையார் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்க கதை தெரியணும்ல, பேக் ஸ்டோரி உங்களுக்கு வேணும்ல. அதை வரி வரியா நிகழ்வா என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்துச்சு. ஆளுநர் அவர்கள் இவங்க முதல்வராகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது எப்படி அப்ஸ்காண்ட் ஆகி போனார், காணாமல் ஆளே காணோம், நான் போகிறேன் இல்லை அப்படின்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாங்க தொண்டர்களுக்காக, உங்களுக்காக. கேளுங்க. தீர்ப்புக்கு வெயிட் பண்ணுறோம், 1 வருஷத்துக்கு மேலே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்லை, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது? கவர்மெண்ட்டை கலைக்க விட்டுறக்கூடாது, நம்ம கவர்மெண்ட்டை உட்கார வச்சுட்டு போகணும். அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்கே வேலையெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு வரணும்னு. அங்கே டெல்லியில் உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பலை, எனக்கு வரமாட்டேங்க. அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு
மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது.